உத்தரகண்டிற்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 12 பேர் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்றும் அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் இன்று 4 பேர் சென்னைக்கு திரும்பியுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் 10 நாட்களுக்கு பிறகு குடும்பத்தாரை சந்தித்த இந்த பயணிகளின் கண்ணீர் உத்தரகண்ட் வெள்ளத்தில் அவர்கள் பட்ட துன்பத்தை வெளிப்படுத்தியது. உத்தரகண்டில் நேற்று மீட்கப்பட்டவர்களில் 4 பேர் இன்று சென்னை திரும்பினர். இவர்கள் அனைவரும் சுமார் 5 நாட்கள் எந்தவித உதவியும் இன்றி தவித்ததாக தெரிவிக்கிறார்கள். கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு டெய்லிக்கார விட்டுட்டு போயிட்டா. ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தோம். மரம் உடஞ்சி விழுந்து ஷேட்டு விழுந்து காய ஆயிடுச்சு. அன்னைக்கு கொண்டு இருந்தோம். அதே இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி மறுநாளும் இருந்துட்டு இருந்தோம். நாங்கள் 5 பேர் இருந்தோம், 8 பேர் இருந்தோம். 3 பேர் எதுவும் மலை மேலே ஏறி நாங்கள் போகிறோம்னு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் ரோட்லேயே 7 நாள் இருந்தோம். 5வது நாள்லேருந்து ஹெலிகாப்டர் வரும்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஆனால் வரல. அதுக்கப்புறம் 7வது நாள் தான் ஹெலிகாப்டர் வந்துச்சு. ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி வந்திருப்போம். திடீர்னு எல்லா டோலியாரும் கீழே போட்டுவிட்டு அங்கே நீர்வீழ்ச்சியில் தண்ணி வேகமாக வருது, ரோடை அடிச்சுட்டு போயிடுச்சு, போகிறதுக்கு வழி இல்லைன்ட்டு டோலியை போட்டு அவன் நாங்கள் கொண்டு வந்த பேக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயே வைங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை டீ கடையில் உட்கார சொல்லிவிட்டு பேக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே வழி இல்லாமல் போயிடுச்சு. கையில் உள்ள பர்சு இருசு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. விழுப்புரத்தை சேர்ந்த 10 பேர் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்கிறார்கள் குடும்பத்தினர். விழுப்புரத்தை சார்ந்த 58 வயது ரமாபாய் மீட்கப்பட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவரது மகன் தேவராஜனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 11ஆம் தேதி விழுப்புரம்ல இருந்து 37 பேருக்கு கூட போனாங்க. அதை மீதி பேர் கிடைச்சிட்டாங்க. 10 பேர் இன்னும் கிடைக்கல. அதில் எங்கள் அம்மாவும் ஒன்று. கடைசியாக அவங்க கிட்ட நான் 14ஆம் தேதி தான் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து எனக்கு எந்த கான்டாக்டுமே இல்லை. இதுவரையும் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன எப்படி இருக்காங்கன்றது எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதேபோல் இன்று சென்னை திரும்பிய ரமா என்ற பெண்மணி தனது கணவர் சந்திரமௌலி வெள்ளப்பெருக்கில் காணாமல் போய்விட்டதாக தெரிவித்தார். அவர் பின்னாலேயே இருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. ஒரு 10-5 நிமிஷத்தில் நான் போய் பள்ளத்தில் போய் விழுந்துட்டேன். அவ்வளோதான். அவர் எங்கே போனார் ஏது போனார் எனக்கு தெரியவே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு காணவே இல்லை. என்னோட வந்தவங்க யாரும் இல்லை. இந்நிலையில் உத்தரகாண்டின் மலைப்பகுதியிலிருந்து 12 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கின்றன. கடைசி 5 நாட்கள் மிக கடினமான போராட்டமாக இருந்தது. அவர்களுக்கு போதிய அளவு உணவு மற்றும் பாதுகாப்பிற்கு கூட ஆள் இல்லாமல் அவர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவர்களுடைய திரும்பி வந்தது மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்ததாகவே இவர்கள் கருதுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.